ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்குறோம். அந்த வகையில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திமுக சார்பாக கணபதி இங்கே போட்டி போடுறாரு. பெஞ்சமின் அதிமுக கட்சியின் சார்பாகவும், தாவேகா கட்சியின் சார்பாக ரேவந்த் சரண் அவரும் போட்டி போடுறாங்க. இங்கே பெரிய அளவிலே தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. மதுரவாயலில் தாவேக்காவே கூட வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசப்பட்டது. உண்மையிலே கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத மோகனகிருஷ்ணன்ட்ட தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி யாருக்கு? திமுகவுக்கா, அதிமுகவுக்கா, தாவேக்காவிற்கா? மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி என்று எடுத்து பார்த்தபோது இந்த பகுதியில் ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் போட்டியிடுகிறார். அதே போன்று விஜய் கட்சியில் பெரும்பாலான, அதாவது 234 தொகுதிகளே இருந்தாலுமே, திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 10 சட்டமன்ற தொகுதியில் இருந்தாலுமே இந்த தொகுதியில் விஜய் கட்சி வெற்றி அடையும் என்று கூறுகின்றனர். எதை வைத்து விஜய் கட்சி வெற்றி அடையும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிடுகிறார்கள் என்றால், ஒரு சட்டமன்ற வேட்பாளருக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, சட்டம் பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் இந்த தவேக சார்பில் போட்டியிடக்கூடியவருக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கு கடத்த முயற்சி செய்தனர். மேலும் அந்த குடும்பத்தினருக்கு பல்வேறு கொலை மிரட்டுகள், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடாது, ஓப்பஸை வாங்க வேண்டும் என்று பல்வேறு கொலை மிரட்டுகள் எல்லாம் வந்தது. அவர் இதை பொதுவெளியில் கண்ணீர் மல்க, இது போன்றெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய நிலை இருக்கிறது. நான் ஒருவேளை தோற்றுவிட்டால் என் குடும்பத்தை எல்லாம் சின்ன வண்ணமாக்கி விடுவார்கள், சிதைத்து விடுவார்கள். அதனால் இந்த வெற்றி என்பது நான் வெற்றியா தோல்வியா என்பதற்கு இல்லாமல் எனக்கு வாழ்வா சால்வா என்பது இந்த பகுதியினுடைய மக்கள் மத்தியில் தான் இருக்கிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார். அதனுடைய அனுதாப வாக்குகள் எந்த அளவிற்கு அவருக்கு கிடைத்தது என்று, அந்த பகுதியில் அனுதாப வாக்குகள் பெறப்பட்டதா உண்மையிலே என்று தெரியவில்லை. ஆனால் அதிமுக சார்பில் ஒரு நல்ல வேட்பாளர் என்பதால் திமுகவிற்கு இதெல்லாம் யாருக்கு சென்று அடைந்தது என்று பார்த்தால், இது எல்லாம் திமுக வேட்பாளர் தான் செய்தார் என்பது போன்று ஒரு பின்பம் ஏற்பட்டது. ஆனால் இதை அந்த பகுதியில் அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா என்று பார்த்தால், அந்த வாக்குகள் அவர் பெறப்பட்டாரா, விஜய் கட்சியிலிருந்து ஜெயிப்பாரா என்று பார்த்தபோது விஜய் கட்சியில் 2வது இடத்திற்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு வேளை வந்தால் ஒரு 500 முதல் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. அதை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஜாம்பவானை மீறி அப்பகுதியில் ஜெயிக்க வாய்ப்புகள் மக்கள் மத்தியில் குறைவாகத்தான் இருந்தது. இதை தாண்டி இவருக்கு அனுதாப வாக்குகள் என்பதாலே அவருக்கு வெற்றி அடைவார் என்று கூறுகின்றனர். அது எந்த அளவிற்கு என்று 4ஆம் தேதி தான் தெரிய வரும். இந்த பகுதியில் ஒரு இழுபறியாக, ஏன்னா அதிமுகவா இல்லை என்றால் டிவிகே, ஏன்னா மற்ற சட்டமன்ற தொகுதிகளெலாம் பார்த்தபோது டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு இருக்குது. இந்த பகுதியில் டிவிகேவா ஏடிஎம்கேவான்னு மட்டும் இருக்குது. ஏன்னா டிஎம்கே டீலில் விட்டாங்க. ஏன்னா மொத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இவர் தான் எடுக்கிறாரு அதிமுகவிற்கு. மேலும் இந்த டிவிகே வேட்பாளருக்கு இது போன்ற கொலை மிரட்டல் எல்லாம் வர்றாரு. இது போன்று பல்வேறு அவர்கள் மீது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பகுதியில். பெண்கள் இந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் வஸ்துக்கள் அதிகமாக உள்ளது. மேலும் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் சரியாக நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. இது காவல்துறைக்கு தகவல் அளித்தாலும் யார் தகவல் கொடுத்தாரோ அவர்களை காட்டி கொடுத்து அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுவதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதனால் ஒரு வேளை இந்த போன்ற சம்பவங்கள்லாம் நமக்கும் நடந்ததே, இதே சம்பவங்கள் ஒரு வேட்பாளருக்கு நடக்கிறதே என்ற அனுதாப வாக்குகள் அதிக அளவில் பெறப்பட்டிருந்தால் தற்போதைய அந்த சட்டமன்ற தொகுதியில் விஜய் அவர்களுக்கு கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நாம் பார்க்குறோம். இங்கே திமுக சார்பாக கணபதி, பெஞ்சமின் அதிமுக சார்பாகவும், ரேவந்த் சரண் தாவேகா கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுறாங்க. ரேவந்த் சரணுக்கு பல மிரட்டல்கள் விடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவர் வீடியோவாக பதிவு செய்து தனக்கு வாழ்வா சால்வா, அதாவது வெற்றியா தோல்வியாங்கிறதை தாண்டி வாழ்வா சாவாங்கிற நிலையில் தான் இருப்பதாகலாம் அவர் வீடியோ போட்டது
அது ஒரு அனுதாப அலையாக மாறி சாதாரணமாக இளைஞர்கள் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. திமுக இப்படியெல்லாம் ஒரு கேண்டிடேட்டை மிரட்டி இருக்குதா அப்படின்னு நினச்சி கோவப்பட்டு சரமாரியாக குத்தியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. இப்படி தாவேக்கா வாங்கக்கூடிய இந்த அனுதாப வாக்குகள் அதிமுகவோட வெற்றியை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா பெஞ்சமின் ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கார், நல்ல இங்கே செல்வாக்கான ஒரு தலைவராக இருக்கிறார். அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கும். இந்த மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அதிமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு தான் இருக்குது. இங்கே திமுக வந்து போட்டியிலே இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த அனுதாப அலை பெரிய சுனாமி போல வீசியிருந்தால் அதில் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது வரை இது வந்து ரொம்ப ஒரு இழுபறியான ஒரு தொகுதியாக இருக்கிறது. மே 4ஆம் தேதி தான் இதற்கான விடை கிடைக்கும். அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், தாவேக்காவுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், திமுகவுக்கு கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.